அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யோக முத்திரைகளில் ஒன்றான அத்வைத முத்திரை அப்படின்ற ஒரு யோக முத்திரை தான் பார்க்க போகிறோம். இந்த யோக முத்திரை செய்வதால் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரண கோளாறுகளை பார்த்தீங்கன்னா இது சரி செய்து, அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் போன்ற பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இது சரி செய்து, இந்த யோக முத்திரைகள் இது முக்கியமான ஒரு உறுப்புகள், நம்ம உடம்பில் உள்ள முக்கியமான உறுப்புகள் சிறுநீரகம், கல்லீரல், இந்த நுரையீரல், இதை இதில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யத்தில் இது யோக முத்திரைகளில் இது ஒரு முக்கியமான யோக முத்திரையாக நம்ம பார்க்குறோம். இந்த யோக முத்திரை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ இந்த யோக முத்திரை நீங்கள் வஜ்ர முத்திரை போலவே இருக்கும். ஆனால் இது ஒரு சின்ன வேறுபாடு தான் இருக்கும். இந்த வஜ்ர முத்திரையை பொறுத்த வரைக்கும் இந்த நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல் இது மூன்றையும் மடக்கி, ஸோ கட்டை விரலால், அதாவது மூன்றும் பார்த்தோம்னா ஒன்றாக இணைத்து, 3 விரலும் ஒன்றாக இணைந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கட்டை விரல் பார்த்திங்கன்னா இந்த நடுவிரலோட அந்த நெகக்கண் இருக்கிற சைடில் சைடில் பார்த்தோம்னா அழுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வஜ்ர முத்திரை. இந்த அத்வைத முத்திரைக்கும் வஜ்ர முத்திரைக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, அத்வைத முத்திரையில் இந்த 3 விரல்களையும் உள்ளங்கையில் நன்றாக தொடுமாறு வைத்து அழுத்தி தொடுமாறு செய்ய வேண்டும். அதன் பிறகு கட்டை விரலால் பார்த்திங்கன்னா அந்த நடுவிரலோட மேல்கணுவை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்குமாறு செய்ய வேண்டும். ஸோ இதுதான் இந்த முத்திரை. இந்த முத்திரை செய்கிறதோட பலன்கள் பார்த்துட்டோம். ஸோ இது இல்லாமல் இது இந்த பிரபஞ்ச அங்கங்கள் ஒன்றே. ஸோ எல்லா உயிர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றே அப்படின்ற எந்த பேதமும் கிடையாது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு யோக முத்திரையாக பார்க்கப்படுகிறது. ஸோ அனைத்து நேயர்களும் இந்த யோக முத்திரையை செய்து அதனுடைய பலனை பெறுமாறு வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.